Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். நம்ம பெங்களூருக்கு டூர் போலாமா? பள்ளி மாணவியை கடத்திய இளைஞர், கள்ளக்குறிச்சியில் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அமைந்துள்ளது கீழப்பட்டு கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சிவசங்கர். இவருக்கு ஜெயசூர்யா என்ற மகன் உள்ளார். 22 வயதான இவர் அங்குள்ள தனியார் கம்பெனியில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். அதே ஊரில் அரசு பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. ஜெயசூர்யா தனது வேலை நிமித்தமாக அந்த வழியாக சென்று வரும்போது அதே பள்ளியில் படிக்கும் 16 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் நெருக்கமாக மாறியதால் ஜெயசூர்யா அந்த சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கிறார். அதை நம்பிய சிறுமியும் ஜெயசூர்யாவுடன் பழகி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் சிறுமியின் வீட்டிற்கு தெரிய வரவே அவர்கள் தங்களுடைய மகளை கண்டித்துள்ளனர். அது மட்டுமின்றி இனிமேல் ஜெயசூர்யாவிடம் பேசக்கூடாது என எச்சரித்திருக்கின்றனர். அதற்கேற்ப சிறுமி தனது நண்பரான ஜெயசூர்யாவுடன் சிறிது நாட்கள் பேசாமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த ஜெயசூர்யா காதலி தன்னிடம் பேசாததால் அதிர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார். அதன்படி சிறுமியை தொடர்பு கொண்ட ஜெயசூர்யா கீழப்பட்டு பகுதிக்கு தனியாக வரும்படி கூறியிருக்கிறார். அதற்கு சிறுமியும் சம்மதம் தெரிவிக்கவே ஜெயசூர்யா அவரை கர்நாடக மாநிலம் பெங்களூருவிற்கு கடத்தி சென்றுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் தங்களது மகளை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். ஆனால் அவர் எங்கு தேடியும் கிடைக்காததால் இது தொடர்பாக சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் காணாமல் போன சிறுமி குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிறுமியை கடத்தி சென்ற ஜெயசூர்யாவை பிடிப்பதற்காக சங்கராபுரம் காவல் உதவி ஆய்வாளர் சத்யசீலன் தலைமையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது காணாமல் போன சிறுமியும் ஜெயசூர்யாவும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ளதாக சங்கராபுரம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் பெங்களூருவுக்கு விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் சிறுமியை கடத்தி சென்ற ஜெயசூர்யாவை கையும் களவுமாக பிடித்தனர். தொடர்ந்து அவருடன் இருந்த சிறுமியை பத்திரமாக மீட்டனர். அதன் பிறகு ஜெயசூர்யாவை சங்கராபுரம் காவல் நிலையம் அழைத்து வந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் ஜெயசூர்யாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அந்த சிறுமிக்கு அறிவுரை கூறி அவருடைய தாயாரிடம் ஒப்படைத்தனர். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.